வாயே தொறந்தா பொய்ய தவிர வேற எதுவுமே பேசாத ரோஹிணி சீக்கிரத்திலே இந்த பாட்டி மூலியமா கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்ப அதிக வாய்ப்பு இருக்கு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவி புலம்புறாரு முத்துட்ட. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கலாம் அவளுக்கு. கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. லவ் பண்ணும்போது இருந்த சந்தோஷம் இப்போ சுத்தமாக இல்லையே அப்படின்னு ரவி முத்துட்ட சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு ரவிட்ட, எப்போதுமே பார்த்தாடா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படினானே இருக்கலாம். கல்யாணம் முடித்த பிறகு நம்ம சுதந்திரத்தை முழுக்க முழுக்க மனைவிகள் எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் நமக்கு இல்லறம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி அதுக்கு டைவர்ஸ் பண்ணிடலாமோ அப்படின்னு நம்ம நகைச்சுவையாக இவர் சொல்கிறாரு நம்ம மனோஜி. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, கடவுள் பெண்களை படைக்கிறாரு, அதுக்கு பற்றியா நம்ம மனைவின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு போதையில் நம்ம முத்து புலம்புறாரு. உடனே மனோஜி ஃபோனை எடுத்து நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ஏய், உனக்கு பற்றியா கடவுள் உங்களை பெண்களாக படைக்கிறாங்க, நாங்கள் பற்றியா உனக்கு மனைவின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த சைட்லேருந்து மனோஜி கிட்ட நம்ம ரோகிணி, என்ன அந்த பக்கத்தில் இருக்க முத்து சொன்னானா அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம், இந்த இதில் டைலாக்லாம் அவன் தானே பேசுவான் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. ஃபோனை வை அப்படின்னு நம்ம ரோகிணி வச்சுருந்தாங்க. உடனே மனோஜ் முத்துக்கிட்ட போகிறாரு. முத்து உடனே, என்னடா என் டைலாக்கை சொல்லி உன் வீட்டை மாட்ட அது பேர் வாங்கிடலாம் பார்த்தியா அப்படின்னு நகைச்சியாக சொல்கிறாரு. உடனே மொக்கை வாங்கிட்டு இப்படி படுக்கணும் படு அப்படின்னு எல்லோரும் படுத்துருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாம் ரெடி ஆகுது. மீனா எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நாங்கள் ரோஹிணி பிடி பார்க்கு கிளம்புக்கு தயாராகி வராங்க. சாப்பிடாம போகிறாங்க. போனோன்னே விஜயா கூப்பிட்டு ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோஹிணி கிளம்பி போயிருந்தாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சுஜி வராங்க. மீனா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து போய் நான் சாப்பிடணும், சாப்பிட்டு கிளம்பணும் டூட்டிக்கு அப்படின்றாங்க. உடனே ரவியை பார்த்துட்டு, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் கிளம்புறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே மீனா அந்த சைடில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்காங்க. உடனே இந்த சைடில் நம்ம விஜயா கேட்குறாங்க, என்னம்மா சுஜி சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு டிராஃபிக் ஆயிரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சுஜியும் கிளம்பி போயிருந்தாங்க. இந்த சைடில் மீனா பாத்திரத்தெல்லாம் உள்ளே உருட்டிகிட்டு இருக்குது. உடனே இந்த சைட்லேருந்து விஜயா கேட்குறாங்க, என்ன மீனா உன் வீட்டிலேருந்து பாத்திரம் கொண்டு வந்தால் எல்லாம் என் பாத்திரம், எல்லாத்தையும் போட்டு உடைக்காத அப்படின்னு திட்டுறாங்க. திட்டினோன்னே இந்த சைடில் அண்ணாமலைக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. உடனே முத்து கேட்க போகிறாரு, அப்பா இங்கே பாருங்கப்பா, எல்லாரும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்திருக்க நம்ம மனோஜி, என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், வேறு எப்படி சொல்ல, உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்ட மாதிரி உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே உங்கள் குடும்பம் வேறு என் குடும்பம் வேறுன்னு பிரிக்கிங்களப்பா, என்னப்பாப்பா இது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த சைடு. இந்த சைடு மனோஜை பார்த்து நம்ம முத்து சொல்கிறாரு, நீ 27 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடனியே, அப்போ என்ன சொல்லிட்டா போனேன் அப்படின்னு முத்து. உடனே இந்த சைடில் ரவி, அப்பா என்னப்பா ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்க, கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு. எடா நீங்களாம் மேரேஜ் ஆயிடுச்சு, உங்கள் லைஃப்பை நீங்கள் தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை. சொல்லி முடிச்சோன்னே விஜயா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு. அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க, நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடாத, தலையிட்டன்னா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம அண்ணாமலை சிட்டாக நம்ம விஜயாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே விஜயா, அம்மா ஏய் அவங்கவுங்க பிரச்சனை நீங்கள் பார்த்துங்கூடா சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம மனோஜி, அம்மா நீங்களாக கேளுங்க, ஏன்டா உங்கள் அப்பாவுக்கு என் கூட தங்காமல் மேலே உங்கள் கூட படுக்கவா, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்து காலையில் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வராங்க. அந்த கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட அம்மா தான் பாட்டியை கூப்பிட்டு வராரு. இதை யாருக்குமே தெரியாமல் அவர் கூப்பிட்டு வராரு. ஆனால் வந்தோடனே வீட்டு வாசலில் வந்தோடனே எல்லோரும் தனிமையாக ஒவ்வொரு ஆளும் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன பாட்டி நீங்கள் வந்தோடனே சந்தோஷமாக இருப்பீங்க, எப்போதுமே இன்றைக்கி டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு முத்து கேட்குறாரு. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மனசங்கலத்தில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு. உடனே விஜயா அங்கேருந்து உள்ளேருந்து பார்த்துட்டு, அத்தை வாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே மீனா, பாட்டி வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. அதுக்கு இந்த சைடில் நம்ம மனோஜும் நல்லா இருக்கீங்களா, பாட்டி ரவி நல்லா இருக்கியா அப்படின்னு பாட்டி ரவியை கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்றாங்க. நீங்கள் தான் ஒரு பக்கம் வர மாட்டேங்கிங்க, நீ என் ஊருக்கு வருஷத்துக்கு ஒருக்க கூட எட்டி பார்க்க மாட்டேங்க, இந்த தடவை பொங்கலுக்கு நானாக வருவோன்ட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சியாக எல்லாத்தையும் ஒவ்வொரு தகவலாக சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரவியோட ஓனர் வராங்க.
எம்டி வந்தோடனே எங்கள் ரெட் சான்ஸில் ஒரு போட்டி வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ரவி சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்றாங்க. உடனே சுஜி பக்கத்தில் இருக்க கோவப்படுறாங்க. அதை வெளியே காட்டிக்கிடாமல் மனசில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள எல்லாத்தையும் கூப்பிட தான் நம்ம வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் போட்டி வைக்கிறாங்க. நம்ம ரோஹிணி, மீனா, சுஜி, அதுக்கடுத்து கூட 2 பேர், மொத்தம் 5 பேர். இந்த கோட்டிலேருந்து அந்த கோட்டு வரைக்கும் யார் தண்ணி குடத்தை தலையில் வச்சு கொட்டாமல் வரீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றாங்க. நம்ம சுஜி வந்துட்டு இருக்கும்போதே தோத்துடுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் தோத்துடுறாங்க. இன்னொருத்தவங்களும் வந்துட்டுருக்காங்க. லாஸ்ட்டில் ரோகிணியும் மீனாவும் ஃபஸ்ட் இடத்துக்கு நெருங்கவும் ரோகிணி லாஸ்ட்டில் தண்ணி குடம் கீழே விழுந்துருது. மீனா ஜெயிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு பயங்கரமாக காண்டாகி பலபடி விஜயா திட்டிட்டு, நான் இனிமேல் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு ஏன் கூப்பிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு. இப்படி தான் நண்பர்களே அடுத்த எபிசோடு போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.